ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. நம்ம மனோஜ் வந்து பணத்துக்காக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கப்போ தான் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. சாமியார் வந்து என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுதுப்பா, நான் சொல்கிறத நீ செஞ்சுனா கண்டிப்பாக அந்த ஆத்தா உனக்கு தேவையான பணத்தையும் தருவா, உனக்கு வேணுன்ற வேலையையும் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து கேட்குறாரு. சாமி சொன்னதை கேட்டு மனோஜ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சாமி, அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன், கோயிலில் பிச்சை எடுக்கணுமா, அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை சாமி, வேறு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாமியார் இருந்துட்டு இதை பண்ணால் மட்டுமே அந்த ஆத்தா உனக்கு அள்ளி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் இருந்துட்டு, ஐயோ இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை இன்னும் அவமானப்படுத்துவாங்க, ஏற்கனவே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த முத்து நம்மளை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறான், திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தான்னு வச்சுக்கோ, அவனே என்னை பேசியே சாவடிச்சிருவான், வேணாப்பா இந்த வேலையெல்லாம் நான் செய்யவே மாட்டேன், பிச்சை எடுக்கணுமா அப்பா, நினச்சி பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, அந்த சாமியார் ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமியார், அவர் சொன்னது கரெக்டாக பழிக்கும், உனக்கு அந்த வேலை வேணும்னா நீ போயிட்டு அங்கே கோயிலில் பிச்சை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா என்னாலுமெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒரு நாள் மட்டும் நீ அங்கே பிச்சை எடுத்துனா கண்டிப்பாக நீ நினைக்கிற வேலையை செய்ய முடியும், இவ்வளோ படிச்சுட்டு நீ வேலை இல்லாமல் சுற்றுறது உனக்கே பிடிக்கல தானே, இந்த ஒரு நாள் மட்டும் நீ பிச்சை எடுத்தனா கண்டிப்பாக நீ அந்த வேலையை அடைஞ்சிடலாம், எல்லார் முன்னாடியும் ரொம்பவே கெத்தாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. சரி, யாரும் பார்க்காதபடிக்கு நம்ம கறியெல்லாம் பூசிட்டு போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்கார வேஷத்தோடு நம்ம மனோஜ் போயிட்டு கோயிலில் பிச்சை எடுக்கிறதுக்கு தட்டை காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனா வராங்க. மீனா வந்து சந்தேகமாக பார்க்குறாங்க, ஆனால் நம்ம மனோஜ் வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. மீனா மனோஜை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.